மேலும் 26 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த போராட்டமானது முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது நீங்க பார்த்திருப்பீங்க, முந்தைய போராட்டங்களின் போது நேரடியா பதிலளிக்காத மோடி தற்போது இதுல இந்த அணுகுமுறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா மோடி பிரதமரா பொறுப்பேற்ற பின்னர் பொது போராட்டத்தால ஒரு மத்திய அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறது முதல் முறையா நிகழ்ந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் இது இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்குமான வெற்றி. அதில் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் கோரிக்கை வைத்த எங்களுக்குமான வெற்றியும் கூட அது. ஆனால் இதில் முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு காரணம், அதாவது நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு எதிரான போராட்டமாக ஆரம்பித்து அது நீட்டு தேர்விற்கு எதிரான போராட்டமாக இந்தியா முழுக்க விரிவடைகிற போது வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர் ராஜினாமா செய்திருப்பது என்பது முதல் வெற்றி. அது மட்டுமல்ல, இது மாணவர்கள் இளைஞர்கள் எந்த மாநிலம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் இணைந்து போராடி கிடைத்த வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இரண்டாவது சுதந்திர வெற்றியை போல இங்கே டெல்லியிலே மாணவர்களும் இளைஞர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குத்தான் அந்த வெற்றி போய் சேர வேண்டும். வெற்றியினுடைய பெருமை அவர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல மாநில உரிமைகள் பேசக்கூடிய இயக்கங்கள் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இது ஒரு முதல் வெற்றி. இதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இதை நகர்த்துவதற்குண்டான அத்தனை உபாயங்களையும் நாம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.